எல்லாருக்கும் வணக்கம். நானும் 2019 இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே வேலை எடுத்த மதிக்குமாரி அந்த அக்கா தான் என்னை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க. அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீ இங்கேருந்து வெளியே வரும்போது வேலையோடி வா அப்படின்னு சொன்னாங்க. அது இன்றைக்கி தான் நிறைவேறி இருக்குது. அந்த அக்காவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் 2019 நல்லா படித்தேன் குரூப் 4, அது எனக்கு கிடைக்கல. அது தமிழ் மேக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணேன். ஜிஎஸ்சில் தான் எனக்கு எப்போவுமே போகும். அப்புறம் கொரோனா அடுத்து கொஞ்ச நாளாக வரலை. அப்புறம் குழந்த பிறந்து ஒரு 7 மாதத்தில் நான் அவளை விட்டுட்டு வந்து எக்ஸாம் மட்டும் போய் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் அவளுக்கு 1 இயர் ஆன பிறகு 2024 குரூப் 4லேருந்து நான் கண்டினியூஸாக வந்தேன். அந்த குரூப் 4ல எனக்கு கிடைக்கல. அதுலேயும் எனக்கு அந்த ஜிஎஸ்சில் தான் நான் எப்போவுமே அடி வாங்கிட்டு இருப்பேன். தமிழ் மேக்ஸ் மேக்ஸிமம் நல்லா வந்துடும். இந்த 2025 என்ன பண்ணேன்னா அந்த ஜிஎஸ் கொஞ்சம் எனக்கு நல்லா மேலே வந்துச்சு மார்க்கு. அதனால தான் இந்த இடத்துல நான் வந்து நிற்கேன். மேக்ஸிமம் ஒரு 11-11:30 தான். அப்புறம் காலைல எழும்பியிருந்து படிப்பேன். டெஸ்ட்டு நல்லா போட்டு பார்த்தேன். லாஸ்ட் டைம் அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே திருப்பி பார்த்தேன் எக்ஸாமுக்கு. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. டெஸ்ட்டுக்கும் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதனால் எனக்கு திருப்பி வரும்போது அந்த தெரிஞ்ச கொஸ்டின் எதுவுமே தப்பாகலை. மற்ற குரூப் 4க்கெல்லாம் நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் இவ்வளோ நாள் எனக்கு ஆயிருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.